ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சவிதா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நாமக்கல்லில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஜாபுக்காக சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பையனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஆண் பிள்ளை இல்லாதனால ஒரு பையனாக இருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. என் மணமகன் ஓரளவு கண்டிப்பாக படிச்சிருக்கணுங்க. அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா ஹேமா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சில காரணங்களால் படிக்காதனால இவங்க துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா இவங்க தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் திருமணத்திற்கு பிறகும் எங்கள் அம்மா நான் தான் பார்த்துக்குவேன். அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே தாங்க. அப்புறம் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் 2 பேருமே இந்த கடையை ரன் பண்ணுறதுனால இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.